நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாடு டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறியதாக வழக்கறிஞர் ஹென்றி திபேன் உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளார். டிஜிபி பதவிக்காலம் முடிவதற்கு 3 மாதங்களுக்கு முன் தகுதியான அதிகாரிகளின் பெயர் UPSCக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு பின்பற்றவில்லை. இதை மீறி சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி பதவிக்கு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. இது நேரடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. எனவே உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்கவும், உத்தரவை மீறியதாக தமிழக அரசுக்கு எதிராக அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறியதாக வழக்கறிஞர் ஹென்றி திபேன் உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளார். டிஜிபி பதவிக்காலம் முடிவதற்கு 3 மாதங்களுக்கு முன் தகுதியான அதிகாரிகளின் பெயர் UPSCக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு பின்பற்றவில்லை. இதை மீறி சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி பதவிக்கு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. இது நேரடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. எனவே உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்கவும், உத்தரவை மீறிய தமிழக அரசுக்கு எதிராக அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. அண்மை செய்தி. தமிழ்நாடு டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறியதாக வழக்கறிஞர் ஹென்றி திபேன் உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளார். டிஜிபி பதவிக்காலம் முடிவதற்கு 3 மாதங்களுக்கு முன் தகுதியான அதிகாரிகளின் பெயர் UPSCக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு பின்பற்றவில்லை. இதை மீறி சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி பதவிக்கு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. இது நேரடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. எனவே உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்கவும், உத்தரவை மீறிய தமிழக அரசுக்கு எதிராக அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது.